வணக்கம் இந்தியா. இன்றைய தினம் நிஃப்டி 24,600 என்ற புள்ளிகள் வரை சென்று க்ளோசிங்கில் 24,581 என்ற புள்ளிகளில் 216 புள்ளிகள் அதிகரித்து முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 1,663, டிக்ளைன்ஸ் 952. மார்க்கெட் இன்னைக்கு இந்த பீஸ் டாக்ஸ் பிட்வீன் ஈரான் அண்ட் யூஎஸ் மறுபடியும் பாகிஸ்தான் நடக்குது. அது ஒரு சென்டிமெண்ட் பாசிட்டிவ். ப்ளஸ் நம்மளுடைய டொமஸ்டிக் குவார்டர்லி ஏர்னிங்ஸ், இது ரெண்டும் ஒரு பெட்டர் இன்புட்னு சொல்லலாம். இதை தவிர ஹெவி வெயிட்ஸில் ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் பார்க்க முடிஞ்சது. எஃப்எம்ஜிஜி ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி ஒரு கண்ட்ரோல் சப்போர்ட், பயங்கர சப்போர்ட்டு. அதனால தான் அந்த ஸ்ட்ராங் பையிங்னால மார்க்கெட் மேலே நிற்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லலாம். இதுபோல் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸும் 6% வீழ்ச்சி அடைந்து 17.50 முடிஞ்சிருக்கிறது. பிலோ 18 ஸ்லிப் ஆகிருக்கு இல்லையா? ஸோ அதனால் ரெடியூஸ்டு மார்க்கெட் ஃபியரை பார்க்க முடிஞ்சது. ஸோ மேலும் நிஃப்டினுடைய இந்த ஃப்ளாட் நோட்லேருந்து ட்ரேடு ஹையர் த்ரூ அவுட் த செஷன் இருந்ததை பார்த்தோம். பட் தேர்டு கன்சிக்யூட்டிவ் டேயாக ஒரு பெட்டர் இதில் மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறத பார்க்க முடிஞ்சது. ஸோ அட்வான்ஸ் டிக்ளைனை வைத்து பார்க்கும் பொழுது மார்க்கெட் பிரெத் ரிமைன் ஆன் த அட்வான்சிங் சைடு இருக்கிறத பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். மேலும் 146 பங்குகள் 52 வீக் ஹையையும் 45 பங்குகள் 52 கிலோவையும் டச் பண்ணியிருக்கு. 123 பங்குகள் அப்பர் சர்க்கியூட்டு, 67 பங்குகள் லோவர் சர்க்கியூட்டை டச் பண்ணியிருக்கு. மெயினாக கீ டெவலப்மெண்ட் என்னென்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பார்ஷியலாக அவங்க இந்த ரோல் பேக் த ரெஸ்ட்ரிக்ஷன் எதுலன்னு பார்த்தீங்கன்னா ருப்பி டெரிவேட்டிவ்ஸில் இருந்தது இல்லையா? லாஸ்ட் மந்த் அதை இம்போஸ் பண்ணாங்க. அதை கரன்சி ரெக்கார்ட் லோ வந்தோடனே அதை பார்ஷியலாக ரோல் பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மூவ் நேற்றைய தினம் அனௌன்ஸ் பண்ணினதுனால ஒரு ப்ரெஷர் ஆன் பேங்க்ஸில் இருந்தது இல்லையா? அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பட் ஒரு பொட்டன்ஷியல் லாஸஸும் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குளோபல் கியூஸ் ரிமைன் மிக்ஸ்டு. அன்சர்டனிட்டி ஒரு பெர்சிஸ்டடாக இந்த பாசிபிள் பீஸ் ஸ்டாக்ஸ்னால இருந்து கொண்டு இருக்கிறது. அது இந்த 2 வாரத்தினுடைய சீஸ்ஃபயர், இந்த வாரம் இந்த பீஸ்ஃபுல் டாக் எப்படி இருக்குன்னு பார்க்க வேண்டும். ஸோ மேலும் இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப க்ளோஸாக குளோபல் டெவலப்மெண்ட்டை ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க. பர்டிகுலர்லி யூஎஸ் செனட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்க, கெவின் வாஷ் நாமினேட்டட் பை டொனால்ட் ட்ரம்ப் டு ஹெட் த ஃபெடரல் ரிசர்வ். பட் ட்ரம்ப் எர்லியர் சென்ட்ரல் பேங்க் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு, நாட் கட்டிங் த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு மோர் அக்ரெசிவ்லி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இவர் என்ன பண்ண போகிறாருன்னு பார்க்கணும். துறைகளை பொறுத்தவரை 11ல் 10 பாஸ் ஆகிருக்கு க்ரீன். ஸோ அதில் மேஜராக எஃப்எம்சிஜி, ரியாலிட்டி அண்ட் பேங்க்கு. ஒன்று ஸ்லைட் டவுன் ஃபார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி. அதுபோல் மிட் அண்ட் ஸ்மால் கேப்பும் ப்ராடர் மார்க்கெட்டும் இன்றைக்கி அண்டர் பெர்ஃபார்ம் தான் பண்ணியிருக்கு. மிட்டு இன்றைக்கி கிட்டத்தட்ட 0.49% ஏறி இருக்குது. ஸ்மால் கேப் 0.88% ஏறி இருக்குது. ஸோ இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா நெஸ்லே, இந்துஸ்தான் லீவர், தென் ட்ரெண்ட், ஐசிஐசிஐ பேங்க், பஜாஜ் ஃபைனான்ஸ் இவை எல்லாம் ஏறிய பங்குகள். ஆக்சுவலாக இந்துஸ்தான் லீவர்லேருந்து இந்த குவாலிட்டி வால்ஸ் பிரிஞ்சுது. அதோட ஓப்பன் ஆஃபர் பைபேக் வந்திருக்கிறது. அது வந்த உடனே தான் அதுவும் இந்துஸ்தான் லீவரில் மொமெண்டத்தை பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். லூசர்ஸில் எஸ்பிஐ லைஃப், பிஇஎல், ஜியோ ஃபினான்ஸ், டாக்டர் ரெட்டி அண்ட் டைட்டன் இவையெல்லாம் இறங்கிய பங்குகள். தங்கம் அதுபோல் 41 ரூபாய் இறங்கி 1,53,902. வெள்ளி 850 ரூபாய் இறங்கி 2,51,695. குரூட் ஆயில் 16 ரூபாய் ஏறி 8,200 வணிகமாகிக் கொண்டிருக்கிறது. பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா கோட்டக் பேங்க், இந்திரபிரஸ்தா கேஸ் அண்ட் அதானி போர்ட். நண்பர்களே, நாம் கூறியது போல் நிஃப்டி இன்னைக்கு 24,600.55ங்கிறது 3.25 தொட்டுது. காலையிலேயே 24,354.90 9.15 வந்துருச்சு. கிட்டத்தட்ட 246 புள்ளிகள் இன்றைக்கி வாலட்டிலிட்டி சந்தைகள் சந்தித்தது. இன்றைக்கி நிஃப்டி எஃப்என்டோ க்ளோசிங் இருந்தும் ஃபியூச்சர் வால்யூம் இஸ் வெரி வெரி தின். 36 லட்சம் தான் நடந்திருக்கு. பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரும் பிலோ ஆவரேஜ் தான் நடந்திருக்கு. ஸோ நாளைய தினம்
நமது சந்தைகளில் வந்து வாலட்டிலிட்டி கண்டினியூ ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். ஸோ நம்ம சொன்ன அந்த 24,600 அது வந்து ஒரு டெசிசிவாக கிராஸ் ஆச்சுன்னா அதிலிருந்து 200-300 புள்ளிகள் வரை மேலே செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். 24,200 to 24,300 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.